Hi friends, நான் உங்கள் சகி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்க Excel for Beginners in தமிழ் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹோம் tab கீழ இருக்கிற எடிட்டிங் குரூப் கீழ இருக்கிற fill அப்படினு சொல்றது. Fill அப்படின்றது நம்ம AutoFill, flash fill அப்படினு ரெண்டு இருக்குங்க. ஃபர்ஸ்ட் நம்ம AutoFillனா என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துறேன் உங்களுக்கு. இப்போ நம்பர்ஸ் அப்படினு சொன்னா 1 2 அப்படினு கொடுத்துட்டு நீங்க இந்த 1 2 டிராக் பண்ணி பாருங்க. எது வரைக்கும் drag பண்ணீங்களோ அப்படி drag பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 1 2 3 4 5 6 அது fill ஆயிடுது. அதுவே இங்க கார்னர்ல வந்துட்டு காப்பி செல்ஸ் அப்படின்னு கொடுத்து பாருங்களேன் 1 2 1 2 1 2 மட்டுமே காப்பி ஆகும். என்ன இருந்தோ அது மட்டும் காப்பி ஆகும். அதுவே நீங்க fill series அப்படின்னு கொடுத்து பாருங்க உங்களுக்கு அந்த சீரிஸ் fill ஆயிடும். அதுவே இந்த இடத்துல நான் வந்து கொடுக்கறப்போ இந்த 2 போல்டா கொடுத்திருக்கேன்னு வெச்சுப்போம். சரிங்களா? கொடுத்துட்டு இப்போ நான் இத drag பண்றேன். இப்ப drag பண்றப்போ என்ன ஆகுது பாருங்க உங்களுக்கு 1 2 3 4 5 6 அப்படி இல்ல 2 4 6 8 10 மட்டும் போல்ட் ஆயிருக்கு. கரெக்ட்டுங்களா? அதுவே நான் இந்த இடத்துல போயிட்டு இல்ல நீ ஃபார்மேட்டிங் இல்லாம எடுத்துக்கோ அப்படினு சொல்லணும்னு வெச்சுக்கோங்க. அங்க பாருங்க 2 மட்டும் தான் போல்டா இருக்கு. 4 6 8 10 போல்ட் ஆகல. சோ இது நம்ம என்ன சொல்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல செலக்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு அதை எடுத்துக்கும். சோ இதுதாங்க நம்பர் அப்படினு சொல்றது. அதுவே மந்த் வெச்சுப்போமே. இப்போ நான் ஜான் அப்படினு கொடுத்துட்டு இத நான் drag பண்றேன் அப்படினு சொன்னா உங்களுக்கு ஜான் ஃபெப் மார்ச் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு fill ஆயிடும். அதுவே நான் இந்த இடத்துல கொடுக்கறப்போ ஜனவரி அப்படினு கொடுக்கறேன்னு வெச்சுப்போமே. ஓகேங்களா? ஜனவரி அப்படினு கொடுத்துட்டு நான் இத drag பண்ணி விடுறேன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் அப்படினு வந்துரும். சோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஜனவரி பிப்ரவரின்னு கொடுக்கிறதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன் ஜனவரி மார்ச் அப்படினு கொடுக்கறேன்னு வெச்சுப்போம். சோ இப்போ நான் இத drag பண்ணி காமிக்கிறேன். ஏப்ரல் விட்டு மே, ஜூன் விட்டு ஜூலை, ஆகஸ்ட் விட்டு செப்டம்பர், அக்டோபர் விட்டு நவம்பர். திருப்பி அதே மாதிரி உங்களுக்கு fill ஆயிட்டு வருது. தெரியுதுங்களா? சோ நம்ம இங்க என்ன பேட்டர்ன்ல பண்ணிருக்கோமோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த ஆட்டோ fill ஆகும். அதே தாங்க நம்பரும் இங்க 1 2 க்கு பதிலா நீங்க 1.5 கொடுத்திருந்தீங்கன்னு வெச்சுக்கோங்க. drag பண்றப்போ நீங்க அத பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அது 1 1.5 2 2.5 fill ஆகும். நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி அது நம்ம என்ன பேட்டர்ன்ல கேக்குறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி அது ஆட்டோ fill பண்ணி நமக்கு கொடுக்கும். சரிங்களா? இப்போ நான் வந்து ஜனவரி இதுல மந்த் வரைக்கும் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம டே போலாம். டே வந்து நான் என்ன சொல்றேன் சண்டே அப்படின்னு கொடுத்துறேன். சண்டே அப்படின்றத கொடுத்துட்டு நான் இப்போ drag பண்றேன். சரிங்களா? சோ நான் drag பண்ணும்போது உங்களுக்கு சண்டே மண்டே டியூஸ்டே வந்துடுதுங்களா? அதுவே நான் வந்து இது fill series காப்பி செல்ஸ் மட்டும் கொடுத்தனா சண்டே மட்டுமே வருது பாருங்க. சரிங்களா? வெறும் அது fill ஓகேங்களா? காப்பி பண்ணிடும். அது மேல இருந்து அது அப்படியே காப்பி பண்ணி விட்டுடும். சோ அதுவே நான் வந்து fill formatting ஒன்லைன் கொடுத்தா உங்களுக்கு என்னன்னு தெரியும் வித்அவுட் formatting. அதுவே நான் fill weekdays மட்டும் கொடுக்கறேன்னு வெச்சுக்கோங்களேன். சண்டே மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே நான் சண்டே கொடுத்தால அது மாத்தல. அதுக்கு பதிலா இந்த இடத்துல பாருங்க சாட்டர்டே சண்டே விட்டு மறுபடியும் மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தர்ஸ்டேன்னு fill ஆயிருக்கு. நடுவுல பாருங்க சாட்டர்டே சண்டே கிடையாது. ஓகேங்களா? ஆனா நான் கொடுத்த சண்டே அது எதுவும் பண்ணாது. ஓகேங்களா? சோ இதுதான் வீக் டேஸ் சேஞ்ச் அப்படின்னு சொல்றது. சோ இதுவே நான் வந்து சன் அப்படின்னு கொடுக்கறேன்னு வெச்சுக்கோங்க. அதேதான். ஓகேங்களா? இப்ப பாருங்க சன் மந்த் டியூஸ்டே வெட்னஸ்டே தர்ஸ்டே நீங்க என்ன பேட்டர்ன்ல கொடுக்கீங்களோ அது அதுக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கும். சரிங்க ஓகே. இப்போ நம்ம டேட்ஸ் போகும். டேட்ஸ் வந்து 1 1 2021 அப்படின்றத நான் fill பண்ணிட்டு இத நான் drag பண்ணா என்ன ஆகும்? இது மாதிரி வரும். கரெக்ட்டுங்களா? சோ அதுவே நான் fill பண்றப்போ பாருங்க இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் இருக்கிற ஆப்ஷன்ஸ் தான். சோ இப்போ இந்த fill சீரிஸ்ன்றது டேஸ் fill பண்ணு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 1 2 3 ஒவ்வொரு நாளையும் fill பண்ணிடும். அதுவே வீக் டேஸ மட்டும் fill பண்ணு அப்படின்னு சொன்னா நடுவுல இருக்கிற அந்த வீக் எண்ட்ஸ க்ளோஸ் பண்ணிடும். ஓகேங்களா? அதுவே கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன் அப்ப உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாம தெரியும். சோ இத drag பண்ணும்போது இந்த இடத்துல போயிட்டு நீங்க fill months அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 1 1 2021 2 1 2021 3 1 2021 4 1 2021 அப்படின்னு மட்டும் மாறி இருக்கு பாருங்க. ஓகேங்களா? அதாவது இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா இங்க போய் பாத்துக்கோங்க மந்த்ஸ் தான் மாறி இருக்குங்க. இங்க போய் பாருங்க உங்களுக்கு இது கஸ்டம் ஃபார்மேட்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும் மந்த் டேட் YYYY ஃபார்மேட்ல இருக்கு. அதனால 1 2 3 4 அப்படின்றது தான் மந்த். அதுவே நீங்க இத DYY ல ஃபார்மேட்ல வெச்சுக்கணும் அப்படி நினைச்சீங்கன்னு சொன்னா
இங்க நான் உங்களுக்கு இதை செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு 1 Jan 2021, 1 Feb 2021, 1 March 2021. ஸோ மந்த் தான் ஃபில் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை உங்களுக்கு ட்ராக் பண்ணி மறுபடியும் காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல போயிட்டு நான் இதை ட்ராக் பண்றப்போ இங்க போயிட்டு நான் வந்து உங்களுக்கு மந்த்ஸ் காமிச்சிட்டேன். இயர்ஸ் காமிக்கணும்னு வச்சுக்கோங்க. 1 Jan 2021, 1 Jan 2022 அப்படின்றத ஃபில் பண்ணிக்குது. ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதாங்க. ஸோ நம்ம இது என்ன சொல்லி தரமோ அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு ஏத்த மாதிரி அதை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு அது ஃபில் பண்ணிடும். ஓகேங்களா? இது டேட்ஸ் பத்தி. டைம் பார்க்கலாம். டைம் வந்து 1 அப்படின்றத எடுத்துட்டு நம்ம இப்போ ட்ராக் பண்ண போறோம். ட்ராக் பண்ணிட்டு இங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா காப்பி செல்ஸ்னா உங்களுக்கு 1 மட்டுமே வந்துரும். உங்களுக்கு இது எல்லாமே இப்ப தெரிஞ்சிருக்கும். ஃபில் சீரீஸ்னா 1 2 3 4 5 6 சீரீஸ் ஃபில் ஆயிருக்கும். ஃபார்மேட்டிங் ஒன்லி இதெல்லாம் தெரியும். அதுவே இந்த இடத்துல நான் கொடுக்கறப்போ 130 அப்படின்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ அதை டிராக் பண்றப்போ அது என்ன பண்ணிடும் அப்படின்னு சொன்னா இங்க பாருங்க, உங்களுக்கு இந்த இடத்துல 130 1 130 2 230 3 330 நம்ம சொல்லி கொடுத்த அந்த சீரீஸ்ல அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது ஆட்டோஃபில் பண்ணி கொடுத்துருச்சு. சரி, நம்ம இப்ப டெக்ஸ்ட் பார்ப்போம். சரிங்களா? நான் இப்ப என்ன பண்றேன், ஆப்பிள் பனானா செரி அப்படின்னு கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இப்போ ட்ராக் பண்ணலாம். ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன சொல்லிட்டேன், காப்பி செல்ஸ் உங்களுக்கு அது மாதிரி கொடுத்தோம் அப்படின்னு வந்துடும். ஸோ அதுவே நான் ஆப்பிள் 1 அப்படின்னு கொடுத்து காமிக்கிறேன். ஆப்பிள் 1 பனானா செரி, ஆப்பிள் 2 பனானா செரி, ஆப்பிள் 3 பனானா செரின்னு ஃபார்ம் ஆகுது பாருங்க. ஓகேங்களா? சோ இதுதான். அதுவே நான் வந்து உங்களுக்கு காப்பி செல்ஸ் மட்டும் அப்படி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஆப்பிள் 1 பனானா செரி, ஆப்பிள் 1 பனானா செரி, ஆப்பிள் 1 பனானா செரி அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? இதுதான் டெக்ஸ்ட் பத்தி. இப்போ கஸ்டம் ஃபில்னா என்ன அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இப்போ இதுவே நான் வந்து ஏ பி அப்படின்னு நீங்க போட்டுட்டு டிராக் பண்ணி பாருங்களேன். என்னங்க ஏபி அப்படிதான் வருது. சீரீஸ் கொடுத்து பாருங்க, சீரீஸ் ஆப்ஷனே இல்ல. ஏன் இல்லன்னா எக்ஸலுக்கு ஏபிசிடி தெரியாதான்னு கேட்டா ஆமாங்க, அதை ஃபீட் பண்ணல. நம்ம இப்ப ஃபீட் பண்ணலாம் பாருங்க. இப்போ நம்ம வந்து இதை எப்படி கஸ்டம் பண்றது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம ஏபிசிடி எழுதணும். டி ஓகே, இதை எடுத்துட்டு இதை நம்ம எக்ஸலுக்கு சொல்லி தர போறோம். எப்படி சொல்லி தர போறோம்னு பார்க்கலாம். ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணிட்டு ஃபைல் போயிட்டு ஆப்ஷன்ஸ் போயிட்டு ஓகேங்களா, இந்த அட்வான்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி கீழே போய் ஜெனரல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. அந்த ஜெனரல் அப்படின்னு சொல்ற ஒரு ஆப்ஷன்ல உங்களுக்கு இங்க பாருங்க ஜெனரல் இருக்கு. அந்த ஜெனரல் அப்படின்னு சொல்ற ஆப்ஷன்ல இங்க எடிட் கஸ்டம் லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இப்போ நம்ம என்ன சொல்றோம், ஒரு புதுசா ஒரு லிஸ்ட் நான் சொல்லி தர போறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு L32 நம்ம எதை செலக்ட் பண்ணிருக்கோமோ அதுதான் உனக்கு லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். L32 L28 இருக்குது, நீ இம்போர்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்ன ஏபிசிடி அப்படின்றத இம்போர்ட் பண்ணிடுச்சு உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே, இப்போ நம்ம ஏபிசிடி எழுதி பார்க்கலாம். இதை டெலீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம பக்கத்துல ஏபிசிடி எழுதி பார்க்கலாம். இப்போ நீங்க இதை டிராக் பண்ணி பாருங்க. ஏபிசிடி வருது, கரெக்ட்டுங்களா? ஏன்னா நம்ம அதை சொல்லி கொடுத்துட்டோம். அதே மாதிரி இப்போ நான் ஏபி எழுதாம ஏசி எழுதி இருக்கேன்னு வச்சுப்போம், என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? இங்க பாருங்க, ஏபிசிடி விட்டு இ, எஃப் விட்டு ஜி, அதே மாதிரி ஹெச் விட்டு ஐ, அது மாதிரி உங்களுக்கு அது ஃபில் ஆயிடும். ஸோ அதே தான். ஸோ ஒரு தடவை நீங்க எக்ஸலுக்கு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா இதுதான் உங்களுக்கு ஒரு ஃபில் பண்ற ஆர்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த ஆட்டோஃபில் அப்படின்றத எக்ஸல் பார்த்துக்கும். ஸோ இது எதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு காமனாவே ஒரு எப்பயுமே இதுதாங்க எங்களுக்கு இருக்கும். இல்ல ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கிளாஸ்ல ஒவ்வொரு வாட்டியும் அவங்க பேரை எழுதணும்னு அவசியம் இல்லை. ஒரு தடவை அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பேரை நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னு சொன்னா வருஷம் ஃபுல்லா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நேம் நீங்க டிராக் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா எப்பயுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ ஒன் டைம் நீங்க அந்த இடத்துல நீங்க என்ட்ரி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த லிஸ்ட் யூஸ் ஆகும். ஓகேங்களா?
இதுல இன்னொரு விஷயமும் இருக்குங்க. சோ இப்போ நம்ம இத ஒரே ஒரு ஷீட்ல தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா அப்படி இல்ல. சோ இப்போ நான் 1 2 3 எழுதணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வெச்சுக்கோங்களேன். சோ இப்போ நான் என்ன நினைக்கிறேன், இந்த இடத்துல 1 2 3 எழுதணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஷீட்ல மட்டுமே இல்லாம இங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஷீட்லயுமே உங்களுக்கு இங்க 1 2 3 எல்லாம் கிடையாது. கரெக்ட்டுங்களா? சோ இப்போ நான் எல்லா ஷீட்லயுமே ஒரே இடத்துல 1 2 3 எழுதணும்னு நினைக்கிறேன். சோ லெட்ஸ் blank ஷீட்டுக்கே போயிடுவாங்க. நம்ம ஷீட் 2 ஷீட் 3 ஷீட் 4 அப்படின்ற ஷீட்ஸ்ல நான் இப்போ 1 2 3 எழுதணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல 1 2 3 எழுதணும்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது இந்த இடத்துல 1 2 போட்டுட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இத பண்றதுக்கு முன்னாடி இந்த ஷீட் 3யும் இந்த ஷீட் 4யும் செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல ஃபில் போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கணும், அக்ராஸ் worksheets அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். ஆலான்னு கேட்கும். ஆமா கொடுத்துட்டு நீங்க இது மாதிரி டிராக் பண்ணி பாருங்க. இப்பயே போய் டிராக் பண்ணாமே பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும் 3 4 வந்திருக்கும். நீங்க பாருங்க 3 4 உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு இருக்கும். இப்போ நம்ம டிராக் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. சோ இது ரெண்டுத்தையும் நீங்க டிராக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு எல்லா ஷீட்லயுமே இருக்கும். எந்த ஷீட் செலக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த ஷீட்ல உங்களுக்கு இருக்கும். இருங்க அன்குரூப் பண்ணிடலாம். சோ ஷீட் 3லயும் இருக்கு, ஷீட் 4லயும் இருக்கு. சோ ஒரு இடத்துல பண்றதை நீங்க மல்டிபிள் ஷீட்ஸ்லயும் நீங்க இது மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ இதுதாங்க ஆட்டோஃபில். இந்த ஆட்டோஃபில் தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.